இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எங்களால முடியாது, நாங்க கிளம்புறோம். வாங்க போலாம். ஏங்க ஏங்க சாரி சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சதா? ஏங்க எங்க போறீங்க? ஏங்க நில்லுங்க. சீனு வேண்டாம் விடு. என்னமாயா இப்படி சொல்ற? இது எவ்வளவு பெரிய ஆர்டர், இப்படி கடைசி நேரத்துல தைக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி மாயா? சீனு இது இவங்களா பேசல, யாரோ இவங்கள பேச வைக்கிறாங்க. ஐயோ மாயா, உனக்கு புரியலையா? இத யார் சொல்லி பண்ணிருந்தாலும் இது நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டமாகும். நம்ம நேரத்துக்கு முடிச்சு கொடுக்கலனா இது நஷ்டம் மட்டும் இல்ல மாயா, இது இது நமக்கு ரொம்ப கெட்ட பேர் மாயா. இது நமக்கு கிடைச்ச ஆர்டர் கிடையாது, மாமா மேல இருக்கிற நம்பிக்கையில கிடைச்ச ஆர்டர். நாமளே அவர் பேரை கெடுத்த மாதிரி ஆயிடும்ல. எனக்கு புரியுது சீனு, நம்ம யோசிக்கலாம். இப்படி நீ டென்ஷன் ஆக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஐயோ மாயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாயா. இந்த ஆர்டர் மட்டும் நாம அவங்க சொன்ன நேரத்துக்கு டெலிவரி கொடுக்கல, அப்புறம் நம்மளால இந்த பிசினஸ்ல எந்திரிக்கவே முடியாது மாயா. ஏன் சீனு நெகட்டிவா யோசிக்கிற? நம்மளால முடியும், நம்பு. நம்பி நம்பி என்ன பண்றது? 5000 பீஸ் இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி மாயா தைக்க முடியும்? நீயே சொல்லு. சீனு நம்ம கிட்ட இன்னும் 48 hours இருக்கு. நம்ம இந்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சு கொடுப்போம். நம்பு. நம்பிக்கை தான் எல்லாம் சீனு. வீட்ல இருக்கிறவங்க யாருக்குமே போன் இல்லையே, சித்திக்கு மட்டும் எப்படி போன் வந்துச்சு? அப்படியா மேடம்? அப்புறம் என்ன, 10 பேரும் கடைசி நேரத்துல எங்களால தைக்க முடியாதுன்னு எடுத்துட்டு போன 5000 பீஸுக்கான துணியையும் ரிட்டர்ன் கொடுத்து போக வச்சிட்டேன். இனிமே அவங்களால இந்த ஆர்டர் முடிச்சு கொடுக்கவே முடியாது. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு கேட்கவே அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 நாள்ல 5000 பீஸ தச்சு கொடுக்கவே முடியாது, பெரிய நஷ்டத்தை தான் சந்திக்க போறாங்க அவங்க. அதுக்காக தானே இவ்வளவு நான் பண்ணேன். நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. அந்த சீனுவும் மாயாவும் ஆர்டர் கிடைச்சதும் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வேணும், இவங்களுக்கு இதுவும் வேணும், இன்னும் நிறைய வேணும். பிசினஸா பண்றாங்க பிசினஸ். இனிமே பிசினஸ் ஆகுது மண்ணாவது. இனிமே அவங்களால நிமிரவே முடியாது. அவ்வளவு பெரிய நஷ்டமா இருக்கும். அப்படிதான் ஆகணும் மேடம், நஷ்டம் நிறைய ஆகணும். சொன்ன தேதிக்குள்ள கொடுக்கலன்னா அந்த விழாவுக்கான ஏற்பாடு செலவையும் மொத்தமால ஏத்துக்கணும். அப்போ நஷ்டமாக தானே செய்யும். அந்த ரகுராம் குடும்பத்துல ஒருத்தரையும் மேல வரவிட மாட்டா இந்த புவனா, அதாவது உன்னை தவிர. ஐயோ, நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவளே இல்ல. அதனால தானே நான் உன் கூட கூட்டு வச்சிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரையும் இந்த வீட்ல நிமிரவே விடக்கூடாது. புவனேஸ்வரி கூட சேர்ந்துகிட்டு சதி வேலை பண்றீங்க, அத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? சரி, நான் இனிமே அந்த புவனேஸ்வரி கிட்ட பேச மாட்டேன். வசுந்தரா தேவி விஷயத்துல சூடுபட்டும் உங்களுக்கு புத்தி வரல. நான் சொல்லதான் போறேன். ஐயோ மாயா மாயா மாயா, வேண்டாம் மாயா, என்ன மன்னிச்சிரு மாயா. யார்கிட்டயும் சொல்லிடாத மாயா, அப்புறம் உன் சித்தப்பா என்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாரு மாயா. ப்ளீஸ் மாயா, யார்கிட்டயும் சொல்லாத மாயா. இந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படாத உங்களுக்காக நான் எதுக்கு உதவி பண்ணி காப்பாத்தணும்? மாயா மாயா மாயா, ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிரு மாயா. இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத, சரியா? அப்புறம் உன்னோட சித்தப்பா என்ன இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாரு மாயா. இல்ல சித்தி, பெரியப்பா உங்களை மன்னிச்சே இப்ப வரைக்கும் நீங்க இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் நான் மன்னிச்சா மட்டும் நீங்க திருந்தவா போறீங்க? அதனால கண்டிப்பா இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொல்லதான் போறேன். ஐயோ மாயா, வேண்டாம் மாயா, நான் திரும்பவும் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், சரியா? ப்ளீஸ் மாயா, என்ன நம்பு மாயா. இங்க பாரு, எனக்காக கூட வேண்டாம், உன்னோட சித்தப்பாவுக்காகவும் அப்புக்காகவும் என்ன மன்னிச்சிரு மாயா. ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த போனை இப்பவே என்கிட்ட கொடுத்துரு மாயா. போன் எல்லாம் கொடுக்க முடியாது. போனா போகட்டும்னு நான் இந்த விஷயத்த பத்தி பெரியப்பா கிட்ட சொல்லாம இருக்கிறது இனிமே உங்க கையில தான் இருக்கு. அவெல்லாம் திருந்தவே மாட்டாளா? எவ்வளவு சொன்னாலும் திரும்ப திரும்ப இப்படி கேடு கெட்டத்தனமா பண்ணிக்கிட்டே தான் இருக்கா.
அது யாரோட சதியா இருந்தாலும் என்ன, நமக்கு தானே பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருச்சு. டேய் மகனே, நீ எதுக்கும் கவலைப்படாதடா. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அதனால இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். மாயா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுங்க பெரியம்மா. இங்க நம்ம தெருவுல இருக்கிற மகளிர் சுய உதவி குழுவோட தலைவிய எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-16 பெண்களுக்கு பேங்க் லோன் மூலமா தையல் மிஷின்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசினா ஏதாவது உதவி கிடைக்குமோன்னு தோணுது. ஜானகி, நிஜமாவே நீ சொல்றது நல்ல யோசனை தான். நீ உடனே அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. ம். மாயா, நீ என்ன சொல்ற? ஆமா பெரியப்பா, ஆ, பெரியம்மா சொல்றது சூப்பர் ஐடியா தான். அந்த லேடிஸ் எல்லாரையும் பிடிச்சா நம்ம பிரச்சனை தீந்துரும். ஆ, ஏமாயா, அவங்கெல்லாம் வீட்டுல தைக்கிறவங்க. அவங்களால நம்மளோட ஆர்டரை முடிச்சிட முடியுமா? பாரு சீனு, எதுவுமே இல்லாததுக்கு பெரியம்மா மூலமா ஒரு நம்பிக்கை வந்துச்சுல்ல. எல்லாம் முடியும். பெரியம்மா, நீங்க அவங்களுக்கெல்லாம் உடனே ஃபோன் பண்ணி பேசுங்களேன். ஆ, இரு. தானா, சொல்லு தானா. மாயா, ஒரு லாட் வந்து தச்சு முடிச்சிட்டேன். இனி அடுத்த லாட்டை யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பு. அது கூட தைச்சிட்டியா? மாயாவுக்கும் சீனு மாமாவுக்கும் ஒரு உதவினா வேலை பறக்கும். தேங்க்ஸ் டி. இப்பவே நான் கொடுத்து அனுப்புறேன். ஓகே, பை. இங்க இங்க பெரியம்மா, இப்படி சீனு சரிங்க. மாமா, ஆ? தானா அதுக்குள்ள தச்சு முடிச்சிட்டாளாம். அடுத்த லாட்டை கொடுத்து அனுப்ப சொல்றா. அட, அப்படியா? ஆமா மாமா. அப்ப நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேமா? சரிங்க மாமா, கொடுத்துட்டு வந்துருங்க. சரி மச்சான், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய், சின்ன வந்துடுறேன். போயிட்டு வாங்க. கண்டிப்பா நான் தான் பேசினேன்னு அந்த புவனேஸ்வரி நேரம் கண்டுபிடிச்சிருப்பா. ஏற்கனவே இந்த ஆர்டரை நாங்க முடிக்க கூடாதுன்னு தான் அந்த டெய்லர்ஸ் எல்லாரையும் அவ பக்கம் இழுத்துட்டா. இப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த ஆர்டரை டெலிவரி பண்ண விடாம பண்றதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அந்த புவனா கண்டிப்பா பண்ணுவா. இனிமேதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த புள்ள பிறந்தது என் சன்னதிக்கு வந்து காது குத்தி மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? வேண்டுதலை நிறைவேற்றினீங்களா இல்லையா? செய்யறோம் கருப்பா, நிச்சயமா செய்யறோம். நல்ல நாளா பார்த்து குலசாமி கோயிலுக்கு போய் நேர்த்தி கடனை முடிச்சிடலாம்.